ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அதி அற்புதமான யோகம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம்
விலகக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையுது. ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு இடையே, அதுதான் பதிவின் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இந்த 2025 ஏதாவது ஒரு நல்லது செய்யுமா? இத்தனை நாளாக நமக்கு இருந்து வரக்கூடிய அந்த காரிய தடைகள் விலகுமா? நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குமா? வீட்டில், குடும்பத்தில், வெளியிலலாம் நல்ல மரியாதை இருக்கும், வீட்டில் மதிக்க மாட்டாங்க. அல்லது வீட்டில் நல்லா மதிப்பு மரியாதை இருக்கும், வெளியில் போய் உங்களால் ஜெயிக்க முடியாது. அதை போல் நமக்கு இந்த வருஷமாவது ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குமா? அல்லது இதனால் ஒரு முன்னேற்றம் இருக்குமா? அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தனுசு ராசிக்கு என்ன கவலைகள்? தேவையில்லாத வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக தொழில் தாமதம், மெயினாக கால தாமதம். ஏதோ எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விஷயம் தள்ளிகிட்டே போதுங்க சாமி. அது திருமணமாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம். தள்ளிக்கிட்டே போதுங்க சாமி, நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு குறைபடக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான நல்ல வருடமாக 2025 அமைகிறது. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? இந்த 2025 நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க சாமி? எங்களுடைய கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியுது, கரெக்டாக தான் பேசுகிறீங்க. எப்படி குறையும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு கேந்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது அர்த்தாஷ்டம சனி இருந்தாலுமே கூட அவர் குருவுடைய வீட்டில் உட்கார்றாரு. நிச்சயமாக நிறைய இடமாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த 2025 நிறைய இடமாற்றங்கள் நிகழும், கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. நான் வெளிநாடு போகணும் சாமி அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ நீங்கள்லாம் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையில் மாற்றங்கள் வேண்டும், வேலையில் மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. டிரான்ஸ்ஃபர், கம்பெனியாக பார்த்து என்னை வெளிநாட்டு அனுப்புவாங்களா சாமி அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு அனுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும் சாமி, நான் தொழிலில் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும், நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நான் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும், எனக்கு பிஸ்னஸில் இந்த விஷயம் நடக்கணும் சாமி, எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் செய்தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஏதோ ஒரு சின்ன தடைகள் இருக்குது சாமி, நிச்சயமாக அது விலகிடுச்சுன்னா எனக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நல்ல வேலையாட்கள் அமையாதவர்களாக பிரச்சனைகளாக இருக்கலாம். அதை போல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எனதருமை தனுசு ராசி நேயர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் அமைய போகுது. அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவர், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்கள். நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் நிகழப்போகுது. சார், நான் கம்பெனி மாறலாமா? நான் ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் ஒரு கம்பெனி மாறலாமான்னு எனக்கு மனசில் ஒரு குழப்பமாக இருக்குது. அல்லது இந்த வேலை செய்கிற இடத்துல என்னை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் தரமாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல ப்ரமோஷனோ போஸ்டிங்கோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ரெக்கக்னைஸோ ஒரு ஆத்தரைசேஷனோ எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, வெளியில் போனால் நான் நல்லா இருப்பேனா, எனக்கு வேலை கிடைக்குமா,
இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே, நல்லது நடக்கும். ஆனால் எந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு கன்சல்டிங், ஒரு அட்வைஸ் எடுத்துக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. இப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் இருக்குமே, ஆனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குறிப்பாக என்கொயரிகள், வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரில் ஒரு ரிப்போர்ட் இருக்கா, அது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருக்குமே, ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், ஷோரூம்ஸு, மால் சென்டர்ஸு, ஐடி சென்டர்ஸு, ரெண்டட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, கனிம வளங்கள், அப்போ டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இதை போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே சிறப்பான வருடமாக அமைய போகுது. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், சின்ன சின்ன பரிகாரம், எளிமையான பரிகாரங்கள் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டும், கை கொடுக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025 கடன் சுமைகள் குறையும். எனக்கு 5 கோடி கடன் இருக்கு சாமி, எனக்கு 30 கோடி கடன் இருக்கு சாமி, அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள், அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் அவங்களுக்குரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம வீட்டை விட்டு வெளியில் போகிறது, மதிக்காமல் இருக்கிறது, குடும்ப கௌரவத்தை வெளியில் தெரிஞ்சால் அசிங்க சாமியினால் வெளியில் சொல்ல முடியாது, அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கைகள் உண்டு. அன்னை வாராகி இருக்கின்றால். அப்போ அதுபோல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, கருத்து வேறுபாடாக இருக்கிறது, வம்பு வழக்குகள், இன்னும் சொல்லப்போனால் சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி நல்லா இருந்த குடும்ப சாமியை நம்புது இந்த மாதிரிலாம் வரவே வராது. பணங்காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்குதுங்க சாமி, ஏதோ ஒன்று இருக்குது, நல்லாவே தெரியுது எனக்கு. ஆமாம், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே செய்வினை கோளாறுகள் விலகும். மனசு தைரியம் அதிகரிக்கும். மனசு ஒரே குழப்பமாக இருக்குது சாமி, மனசில் தைரியமே இல்லை, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே மனக்குழப்பங்கள் தீரும். இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த்து சூப்பராக இருக்கும், ஹெல்த்து சூப்பராக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, நோய்கள் குறைந்து டாக்டர்கிட்ட போவீங்க, செக் பண்ணுவீங்க, எல்லாமே பார்ப்பீங்க, டாக்டர் உடம்பு சூப்பராக இருக்குன்னு, ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். இதெல்லாம் ஒரு விதமான தோஷங்கள் தான். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே போல் திருமண யோகங்கள் நடக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025 உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வருடமாக, அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. ஹாப்பி நியூ இயர். இது போக சாமி நீங்கள் என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே, ஆனால்
அல்லது நிறைய நன்மைகள் சொல்லியிருக்கீங்க சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்ற கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.